பாருங்க, இப்போ வந்து நம்ம சாதத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நல்லா சுட சுட சாதம் வச்சுட்டு, அதுல எண்ணெய கொஞ்சம் காய்ச்சி ஊத்திக்கங்க. ஊத்திட்டு நான் சொல்ற பொடி எல்லாமே அதுல தூவி விட்டு நல்லா கலந்து டிராவல் பண்ணும்போது எடுத்துட்டு போலாம். அதே மாரி ஸ்கூலுக்கும் எடுத்துட்டு போலாம். வீட்ல வந்து செய்ற மாரி இருந்தா நல்லா அழுத்தி வச்சுக்கங்க. அழுத்தி வச்சுட்டீங்க நல்லா ஊறி இருக்கும். சாப்பிடறதுக்கு நல்லாருக்கும். என்னென்ன பொடி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட வந்து புளியோதரை பொடி இருக்கு. கொத்தமல்லி இலை பொடி இருக்கு, புதினா இலை பொடி இருக்கு, எள்ளு பொடி இருக்கு. அதுக்கப்புறமா உடனடி புளிச்சக்கீரை பொடி இருக்கு. உடனடி புளிச்சக்கீரை அப்படிங்கிறதெல்லாம் நீங்க கீரைய வாங்கிட்டு வந்து கடைஞ்சு தான் சாப்பிடணுன்றது இல்ல. நம்மகிட்ட வந்து பொடி இருக்கு. இந்த பொடிய வச்சுட்டு சாதமும் சாப்பிடலாம். அதுக்கப்புறம் சிக்கன், மட்டன் செய்யும்போது உங்களுக்கு வந்து இந்த ஒரு புளிப்பு டேஸ்ட் வேணும்னு நெனச்சீங்கன்னா, கோங்கரா சிக்கன், கோங்கரா மட்டன்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அதுக்காக இந்த பொடியும் நீங்க யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டா இருக்கும். இத நீங்க போட்டீங்கனாலே அந்த சிக்கன், மட்டன்லாம் வேற லெவல்ல ஆயிரும். வெறும் சாதத்திலே போட்டு கிளறி எடுத்துட்டு போறதுக்கும் அட்டகாசமா இருக்கும். இன்னுமே நீங்க குழம்பு ரசம் தான் வைக்கணுன்ற கவலை இல்ல. இந்த பொடி இருந்தாலே போதும். நல்ல டேஸ்ட்டா இருக்கும். நீங்க வெப்சைட் வாட்ஸ்அப்ல கிடைக்குது. வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கங்க.